சேர்க்க போகிறோம், எந்தெந்த மாதிரி சேவிங் பிளான் இருக்குது, எப்படி எதுக்கு அதிகமாக சேர்க்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. மோஸ்ட்லி இந்த வருஷம் ஏதாவது ஒரு கோல் வச்சுருப்பீங்க. ஒன்று கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு லேண்டு, இல்லை ஒரு வீடு, இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி காரு, அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கோல் இது பண்ணிக்கோங்க. இதுக்கு எப்படி நம்ம சேர்க்கணுன்றது ஒரு பட்ஜெட் போட்டுக்கோங்க. இந்த வருஷம் தொடக்கத்தில் இந்த பட்ஜெட்டை இந்த வருஷம் முடிவுக்குள்ளே அச்சீவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா இது நம்மளோட ஆசை, நம்மளோட வெற்றிக்கான இதை போயிட்டு அடுத்தவங்கள்ட்ட மோஸ்ட்லி ஷேர் பண்ணாதீங்க. இது நடக்கலைன்றது ரெண்டாவது பட்சம். நம்ம எவ்வளோ அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி சேர்த்து வச்சுருக்கோம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுன்றது தான் முக்கியம். அடுத்தவங்கள்ட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இவனால் முடியாது, எதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆனால் ஸ்ட்ரெயின் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டம்னா ₹1 கொடுப்பாங்களான்றது கேள்விக்குறி தான். அது யாராக இருந்தாலும் சரி தான். அதனால் இதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்றத ஒரு எய்ம் வச்சுக்கோங்க. நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அது நீங்கள் சீட்டு மூலியமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட்டு சேர்த்து வச்சுட்டு மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களான்னு பிளான் பண்ணிக்கோங்க. ஆனால் பெஸ்ட்டு சீட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது. அடுத்து நீங்கள் பேங்க் செக்டாரில் ஒன்று எஸ்ஐபி ஓப்பன் பண்ணுறது, இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு எல்ஐசி அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நாங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம், இல்லை பிபிஎஃப் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதை யோசித்து ஒரு பிளான் கரெக்டாக போட்டு வைங்க. இப்போ வீட்டுக்கு, பிள்ளைங்க படிப்புக்கு, இல்லைன்னா நம்மளோட ஒரு கடைசி காலத்துக்குன்னு ஒரு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளதை கரெக்டாக பிரித்து போடுங்க. நம்ம வீடு ஒன்று வாங்க போகிறோம்னா அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவை அப்படின்னு ஒன்று பிரித்து வச்சுருங்க. நம்ம கடைசியாக நம்ம ஃபியூச்சருக்குன்னு ஒரு அமௌண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அதை மொத்தமாக சேர்த்தா அது அதிகமான காசாக இருக்கும், நமக்கு அது ரொம்ப பேடனாகவும் இருக்கும். அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இருந்தே ஒரு ₹500 ₹1000 தனியாக ஒரு ஸ்கீம்ஸில் இது பண்ணி நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்குன்னும் போது நீங்கள் பெண் குழந்தை வச்சுருக்கீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தொடங்கி வைங்க. அது ரொம்ப செம்மையாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரெட்டிப்போட 3 மடங்கு உங்களுக்கு வட்டி கொடுத்து குழந்தைங்களுக்கு நிறைய அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைங்க படிப்புக்கு, கல்யாணத்துக்குன்ற மாதிரி. அதனால் அது கொஞ்சம் இது பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பை பற்றி கற்றுக் கொடுங்க. இது கஞ்சத்தனமே கிடையாது. இல்லைன்னா ஒரு சில ரொம்ப கஞ்சம் பண்ணுறாப்புல அப்படிலாம் கிடையாது. நம்ம இப்போ இருந்தே குழந்தைங்களுக்கு ஒரு சேமிப்பு சொல்லி கொடுத்து வளர்க்குறது நாளைக்கு அவங்க ஃப்யூச்சருக்கு ஒரு பொருள் வாங்கும்போது இது நமக்கு தேவையில்லையா, இல்லை இந்த காசு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்றது வரைக்கும் அந்த குழந்தைங்க அதை யோசிப்பாங்க. அப்படின்ற பட்சத்துக்கு அவங்க காசு எப்படி சேமிக்கணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதை இன்வெஸ்ட் பண்ணால் அதை ரெட்டிப்பாக எப்படி ஆக்குறது எல்லாமே குழந்தைங்களுக்கு புரிய வரும். ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்கணுன்னு தேவை இருக்காமல் போகும். டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என் குழந்தைக்கு எல்ஐசியில் ஜீவன் தருண் பிளானில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது சொன்னாங்க, குழந்தைங்களுக்கு 1 வயசுலேருந்தே நீங்கள் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி. அப்போ ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா குழந்தைங்களுக்கு கட்டுற அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும், வர்ற அமௌண்ட் அதிகமாக இருக்கும். நம்ம வருஷம் கூட குழந்தைங்களுக்கு ஏஜ் கரெக்டாக கூட அந்த ஏஜுக்கு ஏற்ற அமௌண்ட்டு போடும்போது வர்ற அமௌண்ட்டு கம்மியாகும், போடுற அமௌண்ட் அதிகமாகும். அப்போ அது நமக்கு நஷ்டம். நம்ம குழந்தைங்களுக்குன்னு ஒன்று பிளான் பண்ணும்போது கரெக்டாக எந்த வயசில் போடணும், எந்த வயசில் குழந்தைங்களுக்கு அந்த அமௌண்ட் வரணும் எல்லாமே பிளான் பண்ணி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குற அமௌண்ட்டை அப்படியே வச்சுருக்காம கொஞ்சம் ஃப்ளிட் பண்ணி போடுங்க. இப்போது உங்கள்கிட்ட ஒரு பல்காக ₹1,00,000 இருக்குன்னா அதை அப்படியே 2ஆக பிரித்து, ஒன்று பிள்ளைங்க படிப்புக்குன்னு சேவ் பண்ணுங்கள், இல்லையா குழந்தைங்களோட முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இருக்க கோல்டோட மதிப்பு அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும், கம்மியே ஆகாது. அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி. கோல்டுன்றது நிச்சயமாக பிள்ளைங்களுக்கு நாளைக்கு இன்றைக்கி நம்ம வாங்குறத ரெட்டிப்பாக அவங்களுக்கு சேமிப்பாக இருக்குமே தவிர நஷ்டமாகிறதுக்கு இது வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா நீங்கள் நகையை எடுத்தாலும் சரி, இல்லைன்னா காயின்ஸ் எடுத்து வச்சாலும் சரி, அந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். டைமிங்கில் கொஞ்சம் சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதான் சொல்கிறேன். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது, இல்லை இப்போதைக்கு நான் குழந்தைக்கு நகை எதுவும் போட மாட்டேன், ஆனால் சேவ் பண்ண ஆசைப்பட்றேன்னும் போது கோல்டு காயினில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு என் குழந்தைக்கு எல்லாம் போட்டு பார்க்கணுன்னு ஆசை அப்படின்னா
நகையை எடுத்து வைங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் நகையை வந்து கெட்டியாக எடுத்து வைங்க. இந்த 1 கிராம் 2 கிராம்லலாம் கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்குது அந்த மாதிரிலாம் எடுக்கவே எடுக்காதீங்க. மோஸ்ட்லி எல்லோரும் செய்கிற தப்பு அதுதான். அது ரொம்ப நமக்கு நஷ்டம். கோல்டில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இப்போ காயினாக தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள்கிட்ட குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குன்னா அப்படியே போய் போஸ்ட் ஆஃபீஸில் கோல்டு பாண்ட் இருக்குது, அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருங்க. கோல்டு பாண்ட் வந்து ரொம்ப நல்ல ஸ்கீம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து அடுத்த ஒரு 2 வருஷத்துலேருந்து உங்களுக்கு வட்டியே 2.5% கொடுப்பாங்க பேங்க்கில், போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து. அதேமாதிரி கோல்டு எடுக்கும்போது நீங்கள் வாங்குகிற நகைக்கு ஜிஎஸ்டி கட்டுறது எவ்வளோ முக்கியமோ, செய்கூலி சேதாரம் எவ்வளோ கம்மியாகுதுன்றது நம்ம பக்கம் வர லாபம் அதையும் பாருங்கள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 பவுன் 30 பவுன் சேர்க்க போகிறீங்கன்னா, என்னால் மாதம் ஒரு 10,000 நிச்சயமாக கட்ட முடியும்னா சீட்டில் போட்டு சேர்ந்துருங்க. மொத்தமாக 1,00,000 ஆகட்டும், நான் மொத்தமாகவே பல்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேங்க, அது உங்களுக்கு செய்கூலி சேதாரத்தில் ரொம்ப அடிப்படும். 18% 20% ஒரு ஒரு பவுன் எடுக்கிறீங்கன்னா அதில் 2 கிராம் கிட்ட வரைக்கும் நீங்கள் செய்கூலி சேதாரமே கட்டுற மாதிரி வரும். அதனால் அதை யோசிச்சுக்கோங்க. சீட்டில் போட்டு சேர்ந்து நகை மோஸ்ட்லி குழந்தைகளுக்கு எடுத்து வைங்க. அது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுங்க, இல்லை குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட எடுங்க. ஆனால் கெட்டியாக எடுங்க. ஏன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டில் எடுத்து அது டேமேஜ் ஆகி திருப்பி அதை யூஸ் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. நான் இது ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். எடுத்துகிட்டு யூஸ் கூட பண்ணியிருக்க மாட்டேன். அது 2 தடவை 3 தடவை தான் போட்டிருப்பேன். அது கட்டாயிருச்சுன்னு அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இல்லை மேம் பழைய நகை நாங்கள் கொஞ்சம் லெஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நகை எடுக்கும்போதே கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட், எங்கேயாவது கொஞ்சம் கிராக் இருக்கா, கொஞ்சம் விரிசல். ஏன்னா நிறைய பேர் கைப்பட்டிருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் போட்டும் பார்த்துருப்பாங்க. அப்படின்னும்போது நிச்சயமாக கிராக் ஆகிறது கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்தான். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அங்கே நகைக்கடையில் இருக்கும்போதே நல்லா பார்த்து தெளிவாகிடுங்க. அது நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா அது உங்களோட ஃபால்ட்டுன்னு ஈஸியாக தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதேமாதிரி நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் எப்போயுமே ஒரு சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. மெடிக்கல் நமக்கு தேவைப்படாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. வாழ்க்கைக்கு தேவையானதில் ஒரு 4 பாயிண்ட் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. குழந்தைங்களுக்கு சேவிங்க்குன்னும் போது ஒரு இந்த எல்ஐசியில் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி சேவிங் பண்ணி வைங்க. நாளைக்கு பிள்ளைங்க ஃப்யூச்சர்னும் போது படிப்புக்கு நிச்சயமாக அதிகமாக செலவாகும். இன்றைக்கி நம்ம ஒரு டிகிரி படிக்க குறைஞ்சது 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணுறோம்னா, நம்ம ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைங்களுக்குன்னும் போது நிச்சயமாக அது 3 மடங்கு பெருசாகும்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படின்னும் போது 10 லட்சத்துக்கிட்ட குறைஞ்சது ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு ஆகும்னு பட்சத்தில் பிள்ளைங்களோட படிப்பு செலவு, ஸ்கூல் ஃபீஸே இன்றைக்கி குறைஞ்சது 1.5 lakhs கிட்டலாம் நிறைய ஸ்கூல்ஸில் வாங்குகிறாங்க. அப்படின்னும் போது இன்றைக்கி இவ்வளோனா ஃப்யூச்சருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றத கொஞ்சம் கனெக்ட் பண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. ஃப்யூச்சருக்கு இப்போயே கொஞ்சம் பிளான் பண்ணிடுங்க.